ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் எக்ஸிட் பர்மிட் இருந்தால் தான் இனிமேல் குவைத்தை விட்டு வெளியில் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அனௌன்ஸ்மெண்ட், புதிய சட்டம் போட்டிருக்காங்க. இந்த சட்டத்தை பற்றி ஃபுல்லாக A to Z எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குவைத்தில் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது எப்போயிலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி 2025 இதிலேருந்து அமலுக்கு வருது. கம்பல்சரி எக்ஸிட் பர்மிட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளியில் போக முடியும். இது எப்பப்பெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24/7 லீவு நாளையில் கூட எப்போ வேணாலும் நீங்கள் எக்ஸிட் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணலாம், டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னா, இது உங்களுடைய ஸ்பான்சர், அதாவது முதலாளிகிட்ட பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் இது எக்ஸிட் பர்மிட்டை முதலாளிகிட்ட பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறமா நீங்கள் ஷஹேல் ஆப்பில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் டவுன்லோடு பண்ணி நீங்கள் குவைத் ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் போயில ஏர்போர்ட்டில் காமிச்சா மட்டும்தான் நீங்கள் வெளியில் போக முடியும். ஓகேங்களா? இது பேசிக்கான ஒரு விஷயம். ஒருவேளை உங்களுடைய ஸ்பான்சர் முதலாளி எக்ஸிட் பர்மிட் தரலை அப்படின்னா நீங்கள் அவர் மேலே புகார் அளிக்கலாம். புகார் அளிக்கிறதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதற்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய முதலாளி உங்களுக்கு எக்ஸிட் பர்மிட் தரலைன்னா நீங்கள் தாராளமாக முதலாளி மேலே புகார் அளிக்கிறதுக்கான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஷஹேல் ஆப்பில் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதற்கான வசதியும் கொடுத்துட்டாங்க ஷஹேல் ஆப்பில். ஏர்போர்ட்டில் அதே மாதிரி காமிச்சிட்டு போகணும். ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கிட்டு போகலாம், இல்லை டிஜிட்டல் முறையில் உங்கள்கிட்ட ஃபோன்லேயே இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் தாராளமாக ஏர்போர்ட்டில் காமிச்சிக்கலாம். பிரிண்ட் அவுட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு கிடையாது. கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. எக்ஸிட் பர்மிட் இருந்தால் தான் கவர்மெண்ட் ஊழியர்கள்லாம் குவைத்தை விட்டு வெளியில் போக முடியுங்கிற நடைமுறை ஆல்ரெடி இருக்குது. அதனால் இந்த ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கான ஒரு இது நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்துக்கிட்டையோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற முதலாளிகிட்டையோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். இதில் ஒரு தொழிலாளியோட, அதாவது உங்களோட தொழிலாளியோட டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸு ப்ளஸ் பயண தேதி, இது ரெண்டுமே ரொம்ப துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் குவைத்திலேருந்து ஊருக்கு போயிட்டு வரதுக்கு எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கலாம், அதாவது எக்ஸிட் பர்மிட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு உங்கள் ஸ்பான்சர் அனுமதி கொடுக்கணும். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை தானே, 2 தடவை தானே, அதெல்லாம் எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் வருஷத்துக்கு எத்தனை தடவை வேணாலும் வாங்கிக்கலாம். இது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இஎம்ஐயில் வங்கி லோனு, அதாவது பேங்க் லோனு, இஎம்ஐயில் ஃபோன் வாங்குறது, எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரியெல்லாம் கட்டாமல் நீங்கள் வெளியில் போக முடியாது. அதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி கட்டி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸிட் பர்மிட்டுங்கிற ஒரு விஷயமே கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை அப்ளை பண்ண தெரியலைன்னா உங்களுக்கான அப்ளிகேஷனை உங்களோட ஸ்பான்சர், அதாவது முதலாளி அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸிட் பர்மிட்டை. ஓகே, இதை பற்றின சந்தேகங்கள், குவைத் எக்ஸிட் பர்மிட்டை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக குவைத்தில் இருக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குவைத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.